பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக கூட இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிக்கிறதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என்னோட கூட சேர்ந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. சீர்கேடும் கிளவிகள் பேச்சு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது சீர்கேடும் கிளவிகள் பேச்சு. நான் யோசிச்சிட்டே இருந்தேன், என்னது அது சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் அப்படின்னு. நீங்க ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வயசான பாட்டிகள்லாம் உட்காந்துருப்பாங்க, அப்படிதானே? உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையிலே உட்காந்துருவாங்க. அந்த வழியில போறவங்க வர்றவங்க ஒவ்வொருத்தரையா குறித்து கதை பேசுவாங்க. நேரம் போறதே தெரியாது. நீங்க அவங்க பக்கத்துல உட்காந்துருந்தா உங்களுக்கு தெரியும். என்னத்தை பேசுவாங்கன்னே தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசுவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பேசினா கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு வார்த்தைகள் அவங்ககிட்ட இருக்கும். இதுல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, அது போன்ற சீர்கேடான பேச்சுகள், கிளவிகள் பேச்சு, இந்த மாதிரி பேச்சுகளை விட்டு நீ விலகு. இன்றைக்கு கூட நம்ம குடும்பத்துல, நம்ம படிக்கிற வேலை பார்க்கிற இடங்கள்ல, சபைகள்ல, எல்லா இடத்துலயுமே இப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, வளவலன்ட்டு. இன்னொரு பல உதாரணங்களை சொல்லலாம், அதை நான் சொல்ல விரும்பல. அப்படி வாயை திறந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். என்ன பேசுறாங்க அப்படின்னு நம்ம முடிவுல பார்த்தோம்னா அதுல ஒரு அர்த்தமும் இருக்காது. அவங்கள பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசுறது, எந்த பிரயோஜனமே கிடையாது. நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாருல, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதிகமான வார்த்தைகள் இருக்கிற இடத்துல பாவம் இல்லாம இருக்காதான், அங்க பாவம் இருக்குமா? சாலமோன் சொல்றாரு, ஒருத்தர் ரொம்ப பேசுறாங்க, வளவலன்னு பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாவம் உண்டாகும். தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். யார் ஒருத்தன் தன்னுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் ஞானவான், அவன் தான் புத்திமான். நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. இன்றைக்கும் நம்ம குடும்பங்கள்ல பலர் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். ரொம்ப அதிகமான பேசுகிறவர்களா இருக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க பிதாவினிடத்துல கணக்கு கொடுக்கணும். நீங்க பேசுகிற, பிறரை அவமதித்து பேசுகிற, பிறரை புண்படுத்தி பேசுகிற, பிறரை அந்த வழிகளை ஏற்படுத்துகிற பேச்சுகளுக்கு நீங்கள் பிதாவினிடத்துல கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கு பல நேரங்கள்ல நாம வார்த்தைகளை விடுறோம், அப்படிதானே? தேவையில்லாம அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, உலக கதை, ஆபீஸ் கதை, சர்ச்சை கதை, இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களிடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பேச்சு ரொம்ப கவனமா இருக்கட்டும் அப்பா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வார்த்தைகள் உப்பால் சாரம் ஏறினதா இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் இன்னொருத்தட்ட சொல்றாரு, அங்கிள் நீங்க ஏன் அங்கிள் பேசவே மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரு ஜோக்கா ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா, நான் என் வார்த்தையெல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு. அந்த இடத்துல அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பதிலா இருந்துச்சு. நான் நினைச்சேன் பார்க்கல, அவர் வேற ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சோம். நான் அவர் சொன்னது, நான் என் வார்த்தையை வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம அப்படிதான் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் வேஸ்டா இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட போனா இவங்க கரெக்டா பேசுவாங்க, இவங்ககிட்ட போனா நல்ல விஷயத்த பேசுவாங்க, இவங்ககிட்ட போனா ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நபரை நாம இருக்கணும். ஆனா மாறாக இவங்ககிட்ட போனாலே ஒரே நெகட்டிவா இருக்கும். அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க, இவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க. இவங்ககிட்ட போனா நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம மீது வரக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களிடத்துல நான் தான் சொல்றேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, உங்க வார்த்தைகள் ரொம்ப தெளிவான வார்த்தைகளா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சுத்தமான வார்த்தைகளா இருக்கணும். பிறரை உற்சாகப்படுத்துகிற, பிறரை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளா இருக்கணும். பிறரை அப்படியே மடங்கடிச்சு உட்கார வைக்கிற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. சிலர்கிட்டலாம் ஃபோன் பண்ணாலே சொல்லு, என்னத்த சொல்லு, இப்படிதான் பேசுவாங்க. அப்போ அவங்க நாலு பின்ன அவங்ககிட்ட ஃபோன் பண்ணணுமானாலே ஒரு டவுட் வரதான் செய்யும். உங்ககிட்ட போட்டு என்னத்த பேச, உங்ககிட்ட பேசினாலே சொல்லு என்ன விஷயம், அப்படியே சோர்வா பேசுறது.
நம்ம நாளை பின்ன அவங்கள்ட்ட பேச தோணும், நம்ம நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு போக தோணும்ப்பா. நம்ம எப்பவுமே பிரிஸ்கா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் தெளிவாகவும் கவனமாக வரும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமான கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வார்த்தைகள் இனி தெளிவா இருக்கட்டும். ஆண்டவரே, என் வார்த்தைகள் இனி உப்பால் சாரம் ஏறினதா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உபயோகம் அளிக்கிற வார்த்தைகளா இருக்கட்டும் சொல்லி என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை, நாங்கள் கேட்ட அருமையான ஆண்டவரை வாசித்த அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக வார்த்தைகளை அளப்புகிறவர்களாயிராமல் ஆண்டவரே தேவைக்கேற்ப பேசுகிறவர்களாய், கவனமாக பேசுகிறவர்களாய், பிறரை கட்டி எழுப்புகிற ஆண்டவரே உற்சாகமான ஆண்டவரே அப்பா உபயோகமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க உதவி செய்வீராகப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை அவர்களுடைய வாழ்க்கையில பழிக்கட்டும் ராஜா. அவர்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே உபயோகமாக இருக்கட்டும், பிறரை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்பா. உண்மையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருக்குள்ளும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you. God bless you. Have a nice day.